ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எழில் சுடர்ல செம்மையான எபிசோடு, செம்ம காமெடியா சூப்பரா நம்ம சுடர் அடிச்சிருக்காங்க. ஆனா அத்தனை பேத்தையும் கலாய்க்கிறாங்க. இது எல்லாத்த விட செம்மையான சம்பவமே நம்ம மனோகரி கிட்ட தான் இருக்கு. நல்ல ஒரு சம்பவத்தை பண்ணி வைக்கிறாங்க மனோகரிக்கு சுடர். இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கங்க, மறக்காம லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபுல் போதையில சுடர் அப்படியே வீட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டா அங்க இந்து வர்றாங்க. அடா அக்கா, நில்லுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஐயோ, இவ வேற பாத்துட்டாளா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்து இவங்க பேசுற தோரணே சரியில்லாம இருக்குது. என்னது, ஏதோ குடிச்சிருக்காளா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க அக்கா, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்க்கா. ரொம்ப நாள் நினைச்சிருக்கேன் உங்களை ஹக் பண்ணணும்னு, ஆனா பண்ணவே முடியல. இப்போ நான் ஹக் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ, இவங்க ஆவினால கண்டிப்பா டச் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும், பெயின் கண்டுபிடிச்சிருவாளே அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறாங்க இந்து. ஆனா ஓடி வந்து ஹக் பண்றாங்க. டப்புக்குன்னு அந்த பக்கம் போய் விழுகிறாங்க சுடர். என்னாச்சு, அக்காவை ஹக் பண்ண அக்காவை காணோம் அக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க இருக்காங்க. நீங்க இங்க இருக்கீங்களா, இருங்க மறுபடியும் வந்து உங்களை ஹக் பண்றேன், ஹக் பண்ணாம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஹக் பண்ண போறாங்க. ஆனா ஹக் பண்ண முடியல. அச்சோ, என்னடா பண்றது அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருக்காங்க இந்துவும். நம்ம நின்னோம்னா இது ஏதாச்சும் பெரிய வம்பா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அக்கா, எங்க அக்கா போனீங்க, காணோம், எங்க போனாங்க அக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. சுடர் கரெக்டா 4 குட்டீஸ் வர்றாங்க. ஏய் சுடர், நீ இங்க இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அஞ்சலி பாப்பா கேக்குறாங்க, ஏய் சுடர், ஏன் எப்படி இருக்கிற? அதுவா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சனா அப்படின்னு சொல்லி கதையை பூரா சொல்லிட்டு இருக்காங்க. இவ என்ன சொல்றானே ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு 3-4 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உன்னை நாங்க தேடிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு கவின் சொல்றாரு. எது என்ன தேடிட்டு இருந்த? அயன் பண்ணி கொடுக்குதான் சட்டையா அப்படின்னு கிண்டலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவின், என்ன கிண்டலா அப்படின்னு சொல்லிட்டு அபிய பாக்குறாங்க. அபிய பார்த்துட்டு, ஏ அபி, நீ ஸ்கூலுக்கு தானே போற, உனக்கு எதுக்கு லிப்ஸ்டிக்கு? டே கவின், சட்டையில பட்டனை ஒழுங்கா போட்டிருக்கியாடா, என்னடா கெத்து காட்டிட்டு இருக்க, போடுறா சட்டையில பட்டனை முதல்ல அப்படின்னு அவங்க பட்டன் போடுறாங்க. ஏ காவியா, ஒழுங்கா படிக்கணும், ஓவரா லந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. ஏன் அஞ்சலி, நீ ஓவரா பேசுற அஞ்சலி, பெச்ச குறைச்சுக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க. என்னாச்சு சுடருக்கு, ஏன் இப்படி பேசுறா? என்னமோ சரியில்லை, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதா கரெக்ட் அப்படின்னு அஞ்சலி பாப்பா சொல்றாங்க. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கவின் சொல்றாரு. ராமையா, அந்த வர சொல்றேன் சுடர், உன்னைய ராமையா கூப்பிடுறாங்க, போ போ அப்படின்னு. ராமையாவா எங்க அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது எல்லாரும் குடுக்குன்னு ஓடி போயிடுறாங்க வீட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் ராமையா நான் கூப்பிட்டாரா அப்படின்னு வீட்டுக்குள்ள அப்படியே தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ராமையாவும் அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராமையாண்ணே அப்படின்ட்டு போய் சுடர் போய் நிக்கிறாங்க. பாக்குறப்பே தெரிஞ்சு போயிருது. என்ன சரக்கடிச்ச மாதிரி வந்து நிக்கிற? அது அண்ணே, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்களா, நான் குடிச்சேன்னா கிக்கா இருந்ததா, அதை பார்த்த உடனேவே இன்னொரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு தோணுச்சு, குடிச்சேன், அதை விட கிக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன்னா இப்படி ஆயிட்ட, தலையெல்லாம் கேரா இருக்குது, எனக்கு சுத்துது, என்னமோ மாதிரி இருக்கு, ஆனா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சுடர் நீ நல்லா குடிச்சிருக்க, எனக்கு அது மட்டும் தெரியுது, யாரோ ஏமாதிதான் இப்படி பண்ணிருக்காங்க. சரி சரி இருந்துட்டு போகுது, விடு. அங்க பாரு அம்மா வர்றாங்க, ஞானவள்ளி அம்மா வந்தாங்கன்னா ஏதாச்சும் நினைக்க போறாங்க, தப்பா நினைச்சுக்குவாங்க. சுடர், நீ முதல்ல போய் உன்னோட ரூம்ல படு, போ போ அப்படிங்க. அட ராமையா, விடுங்க ராமையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது, சுடர் என்னாச்சு இப்படி இருக்க, குழந்தைகளை ரெடி பண்ணிட்டியா? அம்மா, அதெல்லாம் அவங்களே ரெடி பண்ணிட்டாங்கம்மா. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டி, அம்மா யாரோ தெரியாம சரக ஊத்தி கொடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அடடா அப்படியா? இந்த சமயத்துல வெளியே தெரிஞ்சா அசிங்கமா போயிடும், இங்க படுக்க வேண்டாம், ஏன்னா இங்க எல்லாம் நிச்சயம் நடக்க போகுது, அதனால மாடியில குழந்தைங்க ரூம்ல போய் இவளை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க ராமையா கிட்ட. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராமையா சுடரை கூட்டிட்டு போறாங்க. அப்பயும் புலம்பை தலைக்கிட்டே மாடிக்கு போறாங்க. போறப்ப அங்க செல்வி இருக்கிறத பார்த்துட்டு, ஆகா செல்வி கிட்ட சுடரை தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, செல்வி ஒரு நிமிஷம் நிலை செல்வி அப்படிங்கிறாங்க. ஏன் ராமையா, இல்ல சுடரை கொண்டு போய் குழந்தைங்க ரூம்ல விட்டுட்டு வந்துடுறியா? என்ன ராமையா இப்படி சொல்றீங்க, என்ன ஒரு மாதிரி இருக்கா? அட யாரோ சரக்கு ஊத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, நம்ம வேலைதான் இங்க வேலை செய்யுதோ அப்படின்னு நினைச்சிட்டு சரி சரி வான்னு கூட்டிட்டு போறாங்க. இவ்வளவு நேரம் சும்மா இருந்த சுடர் அப்படின்னு பாக்குறாங்க. ஆமா, என்ன ஆள் மாறி இருக்கு, குரலும் மாறி இருக்குதே அப்படிங்கிறாங்க. ஆமாமா, நான் செல்வி தான், வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. நில்லு, நீ எது கூட்டிட்டு வர்றா, நீ எதுக்கு இங்க வந்த? நான் மனோகரி அம்மா கூட்டிட்டு போக
வந்தேன், மனோகரிய கூட்டிட்டு போயிருந்தேன். அவ பெரிய இவளா பெரிய ராணியா மகாராணின்னு நினைப்போ, மனோகரிய ஒரு ஆள் அழைச்சா தான் வருவாங்களோ அப்படிங்கிறாங்க. ஏய் அம்மா வந்துட போறாங்க, அது சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காத. வரட்டும்ங்கிறதுக்காக தானே சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கேன். வர சொல்லு உங்க அம்மாவை அப்படின்னு நக்கலா வேற பேசிட்டு இருக்காங்க. சுடர் ஐயோ இவ என்னடா இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க மனோகரி வர்றாங்க. ஏன் சுடர் எப்படி இருக்க, என்னாச்சு டி செல்வி அப்படின்னு கேக்குறாங்க. மனோகரி அம்மா நம்ம கொடுத்தோம்ல அதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க மனோகரியும். சுடர் கொஞ்சம் அமைதியா இரு, இவளை கொண்டு போய் பெட்ல போய் படுக்க வை போ அப்படின்னு சொல்றாங்க. மனோகரி இருங்க. ஆமா என்னது இது, பட்டு சேலை கட்டியிருக்கீங்க என்னைக்கும் இல்லாம? அட்டடா நான் மறந்துட்டேனே, இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயதார்த்தம் இல்ல? மறந்துட்டேன். ஆமா இது என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வயசா இது? சின்ன புள்ள மாதிரி ஒட்டியானத்தை போட்டுக்கிட்டு நெத்து சுட்டி வேற வச்சுக்கிட்டு சே. ஏய் சுடர் கொஞ்சம் மரியாதையா பேசு, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏ செல்வி கூட்டிட்டு போய் அவளை முதல்ல விடு. ஏய் வா சுடர் போலாம் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் வரேன். ஆமா எழில்சார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைகளை கூட்டிட்டு போய் ஜெல்லா ஆகணும்னு நினைச்சு குழந்தைல கூட்டிட்டு போனீங்க, அங்க தீ பிடிச்சது. அந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பலார்னு செல்வி கணத்துல அடிக்கிறாங்க சுடர். அம்மா அடிச்சுட்டாமா அப்படின்னு சொல்லி செல்வி சொல்றாங்க. ஏய் சுடர் கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்க, ஓவர் திமிரு ஆகாது உனக்கு. பாருங்க கொஞ்சம் நிறுத்துங்க, இதெல்லாம் பண்றது உங்களை அடிக்கணும்னு நினைச்சுதான் செல்வி அடிச்சேன், பாவம்னு விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். சுடர் பேசாம இருந்துக்கோ, அடைச்சி சும்மா இருமா. நீ எழில் சாரை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை ஹாஸ்டல்ல விழான்னு நினைப்போம் அப்படின்னு பலாரும் மறுபடியும் செல்வி கணத்துல ஒரு அடி. ஐயோ நம்ம இப்படி புத்தி கொடுத்தது கடைசியில் நமக்கே இப்படி ஆப்பாயிருச்சே அப்படின்னு சொல்லி செல்வி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மா சும்மா அடிக்கிறாமா, கூட்டி கொண்டு போய் விட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மனோகரி கிட்ட சொல்றாங்க. சுடர் இந்த நிச்சயத்தை நிறுத்துவேன், இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா வராரு. என்னாச்சு மனோ, என்னாச்சு இவளுக்கு? சுடர் என்னாச்சு, ஏன் எழில் இதை கேக்குறீங்க? நல்ல நாளும் அதுவுமா இவ குடிச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. என்ன குடிச்சிட்டு வந்திருக்காரா? யூ மீன் ஆல்கஹால்? ஆமா எழில். இல்ல நம்ப மாட்டேன் சுடர், அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு, இதெல்லாம் செய்யவே மாட்டா, இல்ல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கா அப்படின்னு எழில் சொல்றாரு. சரி நான் சுடரை கூட்டிட்டு போய் என்னோட ரூம்ல விட்டுட்டு வரேன், நீ கீழே போ அப்படிங்கிறாங்க. அம்மா வந்துருங்க இல்லாட்டி நம்ம தண்டவாளத்துல ஏறிடும், முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லி மனோகரை கூட்டிட்டு செல்வி அங்கிருந்து போறாங்க. நீ வா சுடர் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. சார் விடுங்க சார், இந்த கல்யாணம் வேண்டாம் சார், மனோகரி மேடம் நல்லவங்க இல்ல, வேண்டாம் சார், கல்யாணத்தை நிறுத்துங்க சார் அப்படின்னு சுடர் சொல்றாங்க. சரி நீ வான்னு ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்படி தள்ளாடிட்டு வர்றாங்க. சுடர் ஸ்ட்ரெயிட்டா இரு சுடர், தள்ளாடாத. சார் நான் எங்க சார் தள்ளாடுறேன், நான் ஸ்ட்ரெயிட்டா நின்றுட்டு இருக்கிறேன், நீங்க தான் தள்ளாடிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அப்படி பின்னாடி பெட்ல சாயிறாங்க. சுடர் கரெக்டா நம்ம எழிலோட கோட்டை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. இந்த ஷர்ட்டை பிடிச்சோடனே அப்படியே எழிலும் அப்படி விழுகிறாரு, பெட்ல விழுகிறாங்க. சுடர் அப்படியே எழிலோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எழில் சுடர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கு. அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது.